ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் கேட்டிங்கன்னா, செய்யார் டு ஆரணி ரோட்டில் இருக்கோம். பெண்ணகர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா படவேடுக்கு போயிட்டுருக்கோங்க. படவேடு ரேணுகாம்பாள் திருக்கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்மன் கோவில். தமிழ்நாட்டில் அதுவும் இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்மன் கோயிலுங்க. நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நிறைய பேர் அந்த கோவிலுக்கு அந்த அம்மனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நிறைய சம்பிரதாயங்கள் அந்த கோவிலில் இருக்குது. அந்த கோவிலோடைய புராண வரலாறு அந்த கோவிலை காமிச்சு அங்கே இருக்கிற தகவல்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படவேடு வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க. ஆரணிக்கு பக்கத்தில், இந்த ஜவ்வாது மலைத்தொடர் பக்கத்துலன்னு சொல்லணும். வாங்க போகலாம். ரேணுகாம்பாள் திருக்கோவில் படவேடு. இந்த படவேடுன்ற பேர் வந்து படை வீடு அப்படின்ற பேர்லேருந்து வந்திருக்குங்க. இங்கே சம்புவராய மன்னர்களுடைய படை தங்கியிருந்ததுனால இந்த ஊருக்கு இந்த பேர் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் ரொம்ப முக்கியமான அம்மன் கோயிலுங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அம்மனை தேடி வராங்க. எக்கச்சக்கமான வேண்டுதல்கள் இவங்க கிட்ட வச்சு அது கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்து இங்கே வந்து அந்த நேர்த்திக்கடன்களை செலுத்தி இந்த அம்மனை கொண்டாடிட்டு போகிறாங்க. இங்கே ஆடி வெள்ளி ரொம்பவே விசேஷமான நாட்களுங்க. இங்கே திருவிழா நடக்கும். அப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து இந்த திருவிழாவில் பங்கு பெறுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரொம்பவே முக்கியமான கோவில். இந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுடைய புராண வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜமதக்னி முனிவரும் ரேணுகாம்பாலும் இங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவர் தினமும் பூஜை பண்ணுறதுக்காக ரேணுகாம்பாள் கமண்டல நதி கரைக்கு போய் அங்கே மணல் பானை செஞ்சு அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வந்து பூஜைக்காக தராங்க. இப்படி தினமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்படி நதிக்கரைக்கு போகும்போது அங்கே கந்தர்வர்களுடைய அழகில் மயங்கியதால் அவங்களால பானை செய்ய முடியல. இதை அறிந்த ஜமதக்னி முனிவர் ரொம்பவே கோபம் அடைஞ்சு ரேணுகாம்பாலை வதம் பண்ணணும்னு தன் மகனான பரசுராமர் கிட்ட சொல்கிறாங்க. பரசுராமரும் கோடாரியோட இங்கே வந்து அவங்களோட தலையை கொய்துடுறாரு. அவங்க தலை மட்டும் இல்லாமல் உதவி செய்த ஒரு பெண்மணியோட தலையையும் கொய்துடுறாரு. அதுக்கப்புறமா ஜமதக்னி முனிவர்கிட்ட போய் வரம் கேட்டு தன் தாயை உயிர்ப்பிக்கணும்னு கேட்க, இங்கே திரும்பி வந்த பரசுராமர் கமண்டல தண்ணீரை கொண்டு அவங்களுடைய தலையை உடம்போட சேர்க்குறாரு. ஆனால் மாற்றி வச்சிடுறாருங்க. 2 உடலும் மாறிடுது. அதுக்கப்புறமா நீண்ட நாள் கழித்து கார்த்திய வீரியன் அப்படின்ற ஒரு மன்னர் ஜமதக்னி முனிவர்கிட்ட வந்து பசுமாடு அவர் வளர்த்த காமதேனுவை கேட்குறாரு. ஜமதக்னி முனிவர் தரமாட்டன்றாரு. இதனால் கோபமடைந்த அந்த மன்னர் ஜமதக்னி முனிவரை கொன்னுடுறாருங்க. இவங்க ஜமதக்னி முனிவரோட உடன்கட்டை ஏறுறாங்க. அப்படி உடன்கட்டை ஏறும்பொழுது மழை பெஞ்சிருதுங்க. மழை பெய்ந்து அந்த நெருப்பு அணைஞ்சிருது. இதனால் ரேணுகாம்பாளுக்கு உடம்பு முழுக்க கொப்பளங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பரசுராமர் வேப்பன் சேலையை கட்டி அந்த புண்களை ஆற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேப்பன் சேலை செலுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான வேண்டுதலாக கருதப்படுதுங்க. அம்மை நோய் உள்ளவர்களும் இங்கே வந்து தங்கியிருந்து அம்மனுக்கு சேவை செஞ்சால் அது விரைவில் குணமடையும்ன்றது நம்பிக்கை. தன் தந்தையோட மரணத்தினால கோபமடைந்த பரசுராமர் சத்திரியர்களை எல்லாரையும் வதம் பண்ணுறாருங்க. சிவபெருமான் இவர் முன்னாடி தோன்றி சமாதானப்படுத்துறாரு. ஜமதக்னி முனிவரையும் இங்கே உயிர் பெற வைக்கிறாரு. இதுக்கப்புறமா ஜமதக்னி முனிவரும் ரேணுகாம்பாலும் ஒன்றா சேர்ந்து இறைவனை சேரறாங்க. ஆனால் ரேணுகாம்பாலோடைய தலை மட்டும் இங்கே சுயம்புவாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்கன்றது நம்பிக்கைங்க. இதே மாதிரி நிறைய ரேணுகாம்பாள் திருக்கோவில் நம்ம நாடு முழுக்க இருக்குது. அவங்களுக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் நம்ம நாடு முழுக்க இருக்காங்க. எல்லா கோயில்களிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் ஒட்டி உள்ள நதிக்கரையோட சம்மந்தப்படுத்தி இந்த இடத்துல ரேணுகாம்பாள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நம்பப்படுத்துங்க. இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். படவேடு ரேணுகாம்பாள் திருக்கோவில். இதுதான் அம்மனுடைய ராஜகோபுரம். காலம்பரை வந்திருக்கோம். 6:25க்கு வந்திருக்கோம். நிறைய கடைகள் இருக்குது. ஊர் முழுக்க நிறைய கடைகள், ஹோட்டல்கள் நிறைய இருக்குது. நம்ம கோயில் உள்ளே போகலாம். உள்ளே போகலாங்க.
இந்த கோபுரம் இப்போது புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. அழகான அம்மனுடைய சுதை சிற்பங்கள் நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போகலாம். நம்ம நேராக அம்மன் சன்னதி தான். நான் போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். கோபுரம் பாருங்கள். நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே உக்காந்துட்ருக்கோம். நல்ல தரிசனங்க. ரொம்ப நேரம் சுவாமி தரிசனம் பார்க்க விட்டாங்க, க்ரௌடு இல்லாததுனால. இங்கே ஒரு முன் மண்டபம் இருக்குது, அது க்ளோஸ் ஆகிருக்கு, அங்கே போக முடியல. இங்கே பாருங்கள், அவ்வளோ வரிசை, அவ்வளோ கூட்டம் வரும். இங்கே நிறைய வேண்டுதலுக்கான அந்த இது எல்லாமே வந்து அங்கே வைக்கப்படுது. என்ன சொல்கிறது, அந்த உருவங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இங்கே உள்ளே விற்கிறாங்க, அந்த இடத்துலையே விற்கிறாங்க. சிறப்பு கட்டணங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். கோழி விடும் இடம்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். தூண் சிற்பங்கள் அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. யாரோடைய ஆட்சி ஆண்டு இருக்குன்னு தெரியல. இங்கே வந்து சிங்கம் இல்லை யாழி அம்மனுக்கு முன்னாடி அதான் இருக்கும், ஆனால் அது இல்லை, ரிஷபம் தான் இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் பாருங்கள் ரிஷபம் தான் இருக்குது. கொடிமரம் பக்கத்துலேயும் ரிஷபம் தான் இருக்குது. அது ஒரு சிறப்பம்சம். அம்மன் சுயம்பு மூர்த்திங்க, ரொம்ப அற்புதமாக காட்சி தராங்க. பின்னாடி விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி. நாங்கள் சுற்றிட்டு வரோம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், நந்தி, அதுக்கப்புறமா கொடிமரம், பலிப்பீடம். இங்கே முன்னாடி வந்து வேண்டுதல்கள், இங்கே மஞ்சள் தாலி அதெல்லாம் கட்டியிருக்காங்க. கல்யாணம் ஆகணும்னு, குழந்தை பிறக்கணும்னு தொட்டில்கள். அற்புதங்க. இங்கே தாங்க கோழி விடும் இடம். கோழி சேவல்லாம் வந்து இங்கே வேண்டிட்டு விடுவாங்க. அது இந்த இடம் தான், கொடிமரம் பக்கத்தில். இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. எவ்வளோ ரோ செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வரும் ஆடி மாதத்தில், அந்த மாதிரி விசேஷ நாட்களில். இது மேற்கு கோபுரம். இங்கேருந்து கோபுர காட்சி. இது அம்மனுடைய விமானம், விமான தரிசனம் பார்த்துக்கோங்க. சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்க இந்த முன் மண்டபம், அங்கே இருக்கிற தூண்களுடைய வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள். சின்ன சின்ன கோஷ்டங்கள் அழகாக இருக்குங்க. அங்கே சின்ன சின்ன புடைப்பு சிற்பங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் கோவிலோடைய குளம். இங்கேருந்து அப்படியே கோவில் ஒரு ஓவர் வியூ. ராஜகோபுரம், கொடிமரம், பலிப்பீடம், இதுக்கப்புறமா அம்மன் விமானம், அம்மன் சன்னதி. முன்னாடி இது ஒரு மண்டபங்க, ரொம்ப அழகான மண்டபம். ஆனால் இப்போது உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. சுவாமி தரிசனம் பண்ணலாம். அங்கே அம்மனுடைய வரலாறு இருக்குது. இது சோமநாதர், அவரோட சன்னதி. இங்கே விநாயகர், முருகர், பைரவர் எல்லாரும் இருக்காங்க. அற்புதங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ரேணுகாம்பாள் திருக்கோவில் படவேடு. ரொம்பவே முக்கியமான அம்மன் கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. ரொம்ப அதிகமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க. எவ்வளோ பக்தர்கள் வருவாங்கன்னா, நாங்கள் ரோலாம் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அவ்வளோ பேர் வருவாங்க. விசேஷ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறமா வந்து தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நாட்கள்லாம் விசேஷ நாட்கள் இங்கே. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எத்தனை வாட்டி வந்து? 3 தடவை வந்திருக்கேன். சூப்பருங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான கோவில். நிறைய கடைகள் இருக்குது, நிறைய தங்கும் விடுதிகள் இருக்குது, இங்கே நிறைய வேண்டுதல்கள் இருக்குது. அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வேப்பிலை சேலை வேண்டுதல், அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மை போட்டவங்க வந்து இங்கே வந்து தங்கி இருந்து அம்மனுக்கு வந்து சேவை செஞ்சால் 2, 3, 5 நாட்களில் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைகள் இருக்குது. அதுக்கு ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிரசாதமாக வந்து குங்குமமும் மண்ணும் தராங்க. அந்த மண் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜமதக்னி முனிவர் ரேணுகாம்பாள் அவங்களுடைய கணவர், அவர் வந்து யாகம் செய்வார்ல, அந்த இடத்துல ஆனி மாதம் திருமஞ்சனம் பண்ணி வருஷம் அங்கேருந்து மண் வெட்டி கொண்டு வந்து அதை நம்மளுக்கு விபூதியாக வந்து பிரசாதமாக தராங்க. ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் இது. இந்த மாதிரி வந்து இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இந்த கோவிலோடைய புராண வரலாறு முன்னாடி வாய்ஸ் ஓவராக நான் சொல்லியிருப்பேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்கள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.